பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கான்பூரில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இந்த போட்டி 5 நாட்கள் என்றதற்கு பதிலாக 2 நாட்களே இடம்பெற்றது. எனினும் கூட அதில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முதல் போட்டி ஆரம்பித்த போது இந்திய அணி முதலில் பந்து வீச முடிவெடுத்தது. இதன்படி 35 ஓவர்கள் மாத்திரமே வீசப்பட்ட நிலையில் பங்களாதேஷ் அணி 107 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இதனையடுத்து 2ஆம் நாளும் 3ஆம் நாள் ஆட்டமும் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டன. 4ஆம் நாள் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி தொடர்ந்தும் முதல் இன்னிங்ஸை துடுப்படுத்த ஆடி 233 ஓட்டங்களை எடுத்தது. இதனையடுத்து அதிரடியாக துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி தமது முதலாவது இன்னிங்ஸில் 34.3 ஓவர்களில் 285 ஓட்டங்களை, அதாவது பங்களாதேஷ் அணிக்கும் எதிராக 50 ஓட்டங்கள் அதிகம் என்ற அளவில் முதல் இன்னிங்ஸை நிறைவு செய்து ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. இதனையடுத்து பங்களாதேஷ் அணி 2ஆம் இன்னிங்ஸை ஆரம்பித்த போது துல்லியமான பந்து வீச்சு மற்றும் கள அமைப்பு என்ற அடிப்படையில் இந்திய அணியின் பந்து வீச்சால் பங்களாதேஷ் அணி 146 ஓட்டங்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து 95 ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தமது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த இந்திய அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது.